शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நைவே பூரணமாகும் பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சாந்தி. அன்பில் மூழ்கிய நிலையினுடைய அந்த 28 நாள் பட்டியினுடைய 19வது நாள் இன்னும் ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி 15-12-1999. இன்னைக்கு முரளியினுடைய தலைப்பு சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை அறிந்து அதை அதிகப்படுத்துங்கள், அதை பிரயோகப்படுத்துங்கள். இதுதான் இன்றைய நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியினுடைய தலைப்பு. முரளியினுடைய ஸ்டார்டிங் வந்து பாபா நம்மளை பார்த்து ரொம்ப குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னா உலக ஆத்மாக்களில் நீங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் சிரேஷ்டமானவங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க நீங்கள் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு அல்ல, ஹையஸ்ட் இன் த கல்பா. இந்த முழு கல்பத்துலேயும் ஹையஸ்ட் நீங்கள் தான். அதாவது உயர்ந்த சிரேஷ்டமானவர்கள், புனிதர்கள், பணக்காரங்க எல்லாமே நீங்கள் தான். முழு கல்பத்துலேயும் நீங்கள் சுற்றி வாங்க, எவ்வளோ சிரேஷ்டமான நிலையில் இருக்கீங்க. உங்களுடைய அனாதி காலத்தை பாருங்கள். பாபா சொல்கிறாரு, அப்போ கூட பாபா கூட இருக்கிறீங்க, பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, ஃபீல் பண்ணுங்கள். அதனால் அனாதி காலத்தில் பரந்தாமத்தில் பாபாவுக்கு கூடவே இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் தான். எல்லாரும் பரந்தாமத்தில் தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க, பாபாவுக்கு பக்கத்தில். இப்போ அனாதி காலத்தை பார்த்தாச்சா, அடுத்தது ஆதி காலத்துக்கு வாங்க. பாபா சொல்கிறேன், எல்லா குழந்தைகளும் தேவதா ரூபத்தில் தேவதை பதவி அடைஞ்சவங்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதி சுரூபம், எல்லா பிராப்திகளும் நிறைந்த சுரூபம் நினைவு வருதா, ஞாபகம் இருக்குதா? ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த சத்தியுகத்துக்கு போயிருங்க. உடல், மனம், பொருள், அப்புறம் மக்கள் எல்லாம்
இந்த ஸ்வரூபத்தில் 4 விதத்திலும் சிரேஷ்டமானவங்க. அந்த நேரத்தில் சத்தியுகத்தில் சதா சம்பன்னமாக இருக்கிறீங்க, சர்வ பிராப்திகளும் சொரூபமாக இருக்கிறீங்க சத்தியுகத்தில். இந்த மாதிரியான ஒரு தேவ பதவி வேற யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. எந்த ஒரு தர்மாத்மாவாக இருந்தாலும் சரி, மகாத்மாவாக இருந்தாலும் சரி, எல்லா பிராப்திகளிலும் சிரேஷ்டம் இல்லை என்பதே இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை எந்த ஆத்மாவாலையும் அனுபவம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அனுபவம் பண்ணுறீங்க சத்தியுகத்தில். எல்லாமே நிறைந்த நிலை. அது உங்களுடைய பாக்கியத்தில் தான் எழுதப்பட்டிருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் அங்கே பாற்று, வேற யாருக்கும் அங்கே பாற்று கிடையாது. சரி, அடுத்தது பாபா சொல்கிறாங்க, மத்திய காலத்துக்கு வாங்க, மிடில் ஏஜ். அப்போ நீங்கள் ஆத்மாக்கள் அங்கே கூட என்ன இருக்கீங்க, பூஜை பண்ணப்படுறீங்க. உங்களுடைய சிலைகளுக்கு பூஜை நடக்குது. உங்களை சிலையாக வடித்து அவங்க பூஜை பண்ணுறாங்க. வேற எந்த ஆத்மாவுக்கும் உங்களை தவிர மற்ற ஆத்மாக்களுக்கு இந்த மாதிரி விதிப்படியான பூஜை கிடையாது. பூஜை ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் விதிபூர்வமாக பூஜை நடக்குது. யோசிச்சு பாருங்க, வேற யாருக்காவது விதிபூர்வமாக பூஜை நடக்குதா என்ன? ஒவ்வொரு கர்மத்துக்கும் பூஜை நடக்குது உங்களுக்கு. ஏன்னா நீங்க கர்மயோகியா இருந்ததுனால. அதனால உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்துக்கும் பூஜை நடக்குது. தர்மாத்மா மகானாத்மாவை கோவிலுக்குள்ளே வைக்கிறாங்க சில பேருடைய சிலைகளை. ஆனாலும் அவங்களுக்கு விதிபுரி பூஜை நடக்குமா என்ன? அவங்களும் நடக்காது. இப்போ பார்க்க போனால் என்ன தெரியுது, மத்திய காலத்தில் கூட நம்ம ரொம்ப ஹையஸ்டாக இருந்தோம், ரொம்ப சிரேஷ்டமானவங்களாக இருந்தோம். சரி, இப்போ வாங்க நிகழ்காலத்தில் வாங்க, கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இந்த சங்கமயுகத்தில் நீங்களாம் சிரேஷ்ட ஆத்மாக்கள் இப்போ இருக்கிறீங்க, சங்கமயுகத்தில் வந்துட்டீங்க. சரி, சங்கமயுகத்தில் அப்படி என்ன சிரேஷ்ட தன்மை இருக்குது? பரமாத்மா இந்த சங்கமயுகத்தில் சிஎம் பாப்தாதா, அதாவது 2 பேர் சேர்ந்து, பரமாத்மாவும் இருக்கிறாரு, ஆதி ஆத்மா பிரம்மாவும் இருக்கிறாரு, அதாவது பாப்தாதா. 2 பேர் மூலமாகவும் நீங்கள் பாலனை எடுக்கிறீங்க தாய் தந்தை ரூபத்தில். அப்புறம் டீச்சராக ஆகி படிப்பு படிக்கிறீங்க. அப்புறம் கூடவே சத்குருவாகி ஸ்ரீமத் எடுத்து அதுக்கு அதிகாரி ஆயிடுறீங்க. ஸ்ரீமத் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுக்கு வரதானங்கள் அடையிறதுக்கும் அதிகாரி ஆயிடுறீங்க. அப்போ அனாதிகாலம், ஆதிகாலம், மத்திய காலம் மற்றும் கடைசி காலம் 4மே எவ்வளோ ஹையஸ்ட், சிரேஷ்டமானது. இவ்வளோ போதை இருக்கணும்ல. அப்போ போதை இருக்குதா? நினைந்து போதையில் ஏற்றுறீங்களா? உங்களை நீங்களே நினச்சி பூரிச்சு போறீங்களா? பாபா கேட்குறேன். அதனால அந்த ஒரு ஸ்மிருதியை எமர்ஜி பண்ணுங்க அப்படிங்கிறார் பாபா. மனசு புத்தியில் இந்த பிராப்திகள் நமக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. எவ்வளோ நீங்கள் மீண்டும் அதை நினைவுபடுத்திட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு போதை ஏறிட்டே இருக்கும். எப்படி சந்தனத்தை தேய்க்க வாசம் நறுமணம் வீசுமோ அதே போல் குஷியும் இருக்கும், சக்திசாலியாக ஆயிருவீங்க. ஏன்னா நம்ம அந்த அளவு ஹையஸ்டான ஆத்மாக்களாக ஆயிருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை நான் தான் அப்படின்னு இந்த 4 இதையும் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்களா? நம்புறீங்களா? உங்களை நீங்களே ஃபஸ்ட் நம்புறீங்களா? நானாவது தேவதையாகிறதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாதாஜி பாபா குழந்தை ரொம்ப வருஷமாக இருந்தாங்க, 10 வருஷமாக ஞானத்தில் இருந்தாங்க. அவங்களே சொன்னாங்க ஒரு தடவை, மம்மாவுக்கு சமமானவங்க அப்படின்ட்டு. அவங்க உடனே சொன்னாங்க, மாதாஜி பாபா வானிலை வந்தது, அவங்க ஒன்று சொன்னாங்க, மம்மாவா? அவங்க எங்கே இருக்காங்க? ஐயோ, நம்மளாம் அவங்க காலு தூசுக்காவோமா அப்படின்ட்டாங்க. அதாவது தன்னைத்தானே அந்த உயர்ந்த ஸ்திதியில் அவங்கள நிலைக்க வைக்க முடியல. ஏன்னா அந்த குவாலிட்டி இல்லை. அந்த குவாலிட்டிஸை கொண்டு வரணும். அதுதான் புருஷார்த்தம், அதுதான் மாற்றம். அதனால இந்த நிச்சயம் பக்காவாக இருக்கா? நான் தான் இந்த 4 ஸ்டேஜையும் கடந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதா? நான் தான் ஹையஸ்டாக இருந்தேன், நான் தான் சிரேஷ்டமாக இருந்தேன், நான் ஆயிட்டு இருக்கிறேன், ஆக போகிறேன் மறுபடியும் அப்படின்னு போதை இருக்குதா? பக்கா நிச்சயம் இருக்குதா? பக்கா நிச்சயமா யாருக்கு இருக்கும்? அவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்க சொன்னால் மட்டும் குழந்தைங்க எல்லாரும் நல்லா தூக்குவாங்க இல்லையா? அதனால எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. மாதாஸுக்கு சொல்ல வேண்டாம், சதா குஷியினுடைய ஊஞ்சல்லாம் ஆடிட்டே இருக்காங்க. நிறைய போதை அவங்களுக்கு இருக்கு. சரி, என்ன போதை இருக்கு உங்களுக்கு? நிறைய போதை இருக்குன்னா என்ன போதை? எங்களுக்காகவே பாபா வந்துட்டார், மாதாக்களுக்காக வந்திருக்கிறார். ஆபர யுகத்திலிருந்து மாதாஸை கீழே தள்ளிட்டாங்க, ஒரு வேல்யூ இல்லாமல் போச்சு, அரை கல்பம். அதனால பாபா வந்து மாதாக்களுக்கு ரொம்ப அன்பு காட்டுறாரு. அதனால ஸ்பெஷலாக மாதாக்களுக்காக பாபா வந்திருக்கிறார். இதை கேட்க மாதாஸுக்கு குஷி வருதா?
குஷி வருது, ஆனால் சதா குஷியில் இருக்கணும். அதனால் பாபா சொன்னாங்க, இதில் மென்ஷன் பண்ணார், இப்போ நீங்கள் குஷியாக இருக்கிறீங்க, கை தூக்குறீங்க, ஆனால் ட்ரெயினில் ஏறணும்னு இறங்கிடக்கூடாது. சதா ஒரே ரசனையில் இருக்கணும், அழியாதது போதையாக இருக்கணும். ஒரே ரசனையாகவும் இருக்கணும், அழியாததாகவும் இருக்கணும். புரிஞ்சுதா? அதுக்காக ரொம்ப ஓவராகவும் போகக்கூடாது, ரொம்ப லோவாகவும் போகக்கூடாது. ஒரே ரசனை, மிடில். அப்பப்போ போதை ஏறுது, அப்பப்போ சோடா வாட்டர் ஆயிடுது, அப்படியும் இருக்கக்கூடாது, சதா இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த போதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் குஷியை கொண்டு வருது. அதனால் மாதாசனுடைய முகம் எப்படி இருக்கணும்? பாபா சொல்கிறாரு, எப்போவுமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு பூ மலர் பூத்து இருக்குது, ரோஜா மலர் இருக்குது அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி உங்கள் முகம் இருக்கணும், மலர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய விசேஷத்தன்மை என்னது? மாதாக்கள் எப்போவுமே ஆன்மீக மலர் போல மலர்ந்து இருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரியத்தினுடைய பொறுப்பை எடுத்திருக்கிறாங்க தலைக்கு மேலே. மாதாக்கள் இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய மகாமண்டலேஸ்வரர் இருக்காங்க, ஆனாலும் அவங்க புரிஞ்சுக்கல. மகாமண்டலேஸ்வரர் கூட என்ன நினைக்கிறாங்க? மாதாக்கள் எவ்வளவு சிரேஷ்டமான காரியத்தை ஈஸியாக நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. உண்மை கிடையாது. நான் மாதாசுகளுக்காக ஒரு பழமொழி இருக்குல்ல, உண்மை கிடையாது, பொய் தான். ரெண்டு மாதாக்கள் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதனால பாபா அங்க என்ன பண்ணிட்டாரு? அவங்கள நிமித்தம் ஆகிட்டார். மாதாஸ் தானே அங்க நிமித்தம். யாரெல்லாம் வந்து கேட்குறாங்கன்னா தாய்மார்கள் தான் இதை நடத்துறாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க? அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்களா? ஏன்னா மாதாஸ் 2 பேர் ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய விஷயம், இத்தனை பேர் ஒரு இடத்துல இருக்காங்களா ஐயோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும்? பாபா சொல்கிறாங்க, இவங்க வந்து சாதாரண மாதாக்கள் கிடையாது, பாபா மூலமாக உருவாக்கப்பட்ட, பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான மாத்தாக்கள், விசேஷமான ஆத்மாக்கள் இங்கே மாதா ரூபத்தில் இருக்காங்க. அவ்வளோதான். அவங்க மாதா மட்டும் இல்லை, ஆத்மஸ்வரூபத்தில் நினைச்சிட்டாங்க. பரமாத்மாவுடைய வரதானம் அவங்கள நடத்திட்டு இருக்குது. அதுக்காக பிரதர்ஸ் இப்படி புரிஞ்சுக்காதுங்க, மாதாஸுக்கு மட்டும் அவங்களோட மகிமை, எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. உங்களுக்கும் மகிமை இருக்குது. 5 பாண்டவர்கள் அப்படின்னு காட்டியிருக்காங்க இல்லையா? சக்திகள் கூட பாண்டவர்கள் இருந்தாங்க. 7 சீத்தல கன்னிகைகளை காட்டுறாங்க, கூடவே ஒரு பாண்டவர்களையும் காட்டுறாங்க. சகோதரர்கள் இல்லாம, பாண்டவர்கள் இல்லாம மாதாஸ் மட்டும் எப்படி தனியா ஒரு காரியத்தை நடத்த முடியும்? அதே போல தாய்மார்கள் இல்லாம மாதா பிரதர்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது காரியம் நிறைவு அடையுமா என்ன? பிரதர்ஸ் இல்லாம மாதாஸ் மட்டும் பண்ணவும் முடியாது, மாதாஸ் இல்லாம பிரதர்ஸ் மட்டும் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. அந்த 2 பேர் வேணும். அதனாலதான் பாபா வந்து சிவசக்தி பாண்டவ சேனை அப்படிங்கிறார். அதனாலதான் 4 கைகள் காட்டியிருக்காங்க விஷ்ணுவுக்கு, 2 கைகள் தாய்மார்களுக்கு, 2 கைகள் சகோதரர்களுடையது. பாபா மாதாஸ் மேலே எவ்வளோ கரிசனம் காட்டுறாரு அப்படின்னா, மாதாஸ் பெண்களுடைய குலத்தையே கீழே விழ வச்சுட்டாங்களா, ரொம்ப கேவலமாக காட்டிட்டாங்களா. அதனால பாபா வந்து அதை அவங்கள முன்னேற்றும் போது முடியாத ஒரு காரியத்தை முடிக்க வைக்கிறதுனால அந்த ஒரு முடியாததை முடிக்க வைக்கிறார் பாபா, அவ்வளோதான். அதனால சகோதரர்கள் நீங்கள் இருக்கீங்களே, தாய்மார்களை பார்த்து நீங்கள் குஷி தானே, குஷி அடைகிறீங்க தானே? இல்லை குஷி இல்லையா? ஒருவேளை பாபா சொல்றாங்க மாதாஸ் இல்லை, பாபா மாதாஸ் நிமித்தமாக்கல அப்படின்னா பிரதர்ஸ் தானாவே அவங்க கையில் எடுத்துப்பாங்க சட்டத்தை. இப்போ கூட எடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் சட்டத்தில் வைக்கல. புது ஞானம், புது சிஸ்டமாக இருந்ததுனால பாண்டவர்களை பார்த்து அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. மாதாக்கள் இருந்ததுனால அவங்க ஒரு கவசமாக இருந்தாங்க. ஏன்னா இது புது ஞானம், புது விஷயம். ஆனா சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா சகோதரிகள் கூட சகோதரர்கள் எப்பவுமே கூட இருக்கணும். சகோதரர்களுடைய வேலை என்ன? தாம் முன்னாடி இருக்கக்கூடாது, தாம் பின்னாடி இருக்கணும், பேக் போனா இருக்கணும். முன்னாடி யார் இருக்கணும்? சகோதரிகள் இருக்கணும். அதனால 2 பேருடைய அட்வைஸ் மூலமாக, 2 பேருடைய துணையின் மூலமாகத்தான் இந்த காரியம், ஒவ்வொரு காரியமும் தடை இல்லாம போயிட்டு இருக்கும். அப்பதான் தடை இருக்காது அப்படிங்கிறார் பாபா. அதனால மாதாஸ் திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? உங்களை வந்து பாபா புகழ்ந்து தள்ளிட்டார். அதனால போதையில ஏறி போச்சா? பாபா சொன்னார்ல, உங்களுக்காக தான் வந்திருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்று உங்களுக்கான நாள், தாய்மார்களுக்கான நாள். அதனால இன்னைக்கு 3 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சங்கல்ப சக்தி. நினைவில் மூழ்கிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது சங்கல்ப சக்தி, எண்ணத்தினுடைய சக்தி.
அதனால் அதை பற்றி பார்ப்போமா? இது வரைக்கும் ஜாலியாக எல்லாம் பாபா என்னெல்லாம் பாபா குஷி ஏற்றணும், போதை ஏற்றணுமோ எல்லாரையும் ஏற்றி விட்டார். இனி வந்து மேட்ருக்கு விடுவோமா? அதனால் பாபா சொல்கிறாங்க 99 அப்படிங்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சா, 2000 வந்து வரப்போகுது. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு தாங்க 99ல் என்ன ஆகும், 99ல் என்ன ஆகும் அப்படின்ட்டு. இன்னும் பிரச்சனை போகல, இன்னும் 2000 இருக்குது. அதையும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர், 2000ல் உலகம் அழியும். அவங்க எந்த அளவு பயப்படுறாங்களோ 99 பார்த்து, நீங்கள் அந்த அளவுக்கு மௌனப்பட்டி நடத்திட்டு இருக்கிறீங்க பாபா சொல்கிறாங்க. அதனால் பாபா வந்து மிகப்பெரிய ஒரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு, மிகப்பெரிய கஜானா, எல்லா கஜானாக்கள்லேயும் மிகப்பெரிய கஜானா இந்த நேரத்தில் நமக்கு கிடைத்திருக்குது. அதன் மூலமாக தான் நம்மளுடைய எதிர்காலம் உருவாகுது. அது என்ன கஜானா? சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய கஜானா. சங்கல்ப சக்தி, எண்ணங்களினுடைய சக்தி ரொம்ப பெரிய சக்தி. அது குழந்தைங்களாகிய உங்கள்கிட்ட இருக்குது. சங்கல்பத்தினுடைய சக்தியை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள சேர்த்துவீங்களோ, அதை வேஸ்ட் பண்ணலையோ. சரி, வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? எப்படி வேஸ்ட் ஆகுது? நம்மளுடைய சங்கல்பனுடைய சக்தி வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். சிரேஷ்ட சங்கல்பங்களை நமக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கிறோம். அது சோமான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுறோம், பாபாவை நினைவு பண்ணுறோம். இதன் மூலமாக நமக்குள்ள சங்கல்பத்தினுடைய சக்தி சேர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எப்படி வேஸ்ட் ஆகுது? வீணான எண்ணங்கள். பாபா சொல்கிறாங்க வீணான எண்ணங்கள் தான் பாபா பார்க்குறாரு. மெஜாரிட்டியான குழந்தைங்களுக்கு ஃபுல் டே வீணான எண்ணங்கள். இப்போ கூட என் முன்னாடி உட்காந்துருக்காங்க குழந்தைங்க, முன்னாடி உட்காந்து வேஸ்ட் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிறாரு. இது வந்து ரொம்ப உயர்ந்த சக்தி பாபா சொல்கிறாங்க. சுப பாவனைக்கான சக்தியும் இதுதான், சுப காமனையினருக்கும் இதுதான் ரொம்ப யூஸ் ஆகுது. மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் இந்த சக்தி ரொம்ப யூஸ் ஆகுது. இது உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படி வந்து ஸ்தூலமான செல்வத்தை பார்த்தா கூட பாபா சொல்கிறாங்க, இந்த எண்ணங்களுடைய சக்தியை வந்து பாபா வந்து ஸ்தூலமான பணத்தை கூட கம்பேர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? அங்கே வந்து எப்படி பணத்தை நம்ம ஊதாரியாக செலவழித்தோம் அப்படின்னா, வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 0 பேலன்ஸ் ஆகிடும், ஏமாந்துருவாங்க. அங்கே இருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஷாப்பிங் போயிட்டே இருக்கும், பயங்கரமாக ஆன்லைன் ஷாப்பிங். அப்புறம் பார்த்தா 0 பேலன்ஸ், அப்புறம் ஒன்றும் இருக்காது. அப்போ கடைசி நேரத்தில் ஏமாற்றம் தான் அடையும். அதே போல் இந்த சங்கல்பத்தினுடைய சக்தி அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க. உங்களுடைய சிரேஷ்டமான சுத்த சங்கல்பத்தினுடைய சக்தியில், அந்த சங்கல்பத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது. உங்களுடைய கேட்சிங் பவர் அது கொண்டு வருது. உங்களுக்குள்ள வைப்ரேஷனை கேட்ச் பண்ணக்கூடிய பவர் கிடைக்குதான், அது அதிகமாகுது. வைப்ரேஷனை வந்து கேட்ச் பண்ணக்கூடிய சக்தி வந்து, சரி எப்படி இந்த சில நாய்கள்லாம் இருக்குன்னா அப்படின்னா மொப்ப சக்தி அதிகமாக இருக்கும் சில நாய்க்கு. அதே போல் நமக்கு வைப்ரேஷனை கேட்ச் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்குது. பாபா சொல்கிறாங்க இந்த உலகத்தினுடைய சாதனம், இந்த கம்ப்யூட்டர், செல்ஃபோன் எல்லாமே அழிய போகுது. ஏன் அப்படின்னா இது வந்து எதை சார்ந்திருக்கு? லைட்டை சார்ந்திருக்கு. லைட் அப்படின்னா இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டும்பாங்க, கரண்ட்டுக்கு லைட்டும்பாங்க. அந்த கரண்ட்டை சார்ந்திருக்குது. மின்சாரம் எல்லா மிஷினும் ஒன்று வந்து என்னெல்லாம் கண்டுபிடிப்பு இருக்கோ, ஒன்று வந்து கரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா பெட்ரோல் டீசலில் சார்ந்திருக்கும். ஹைட்ராலிக்காக இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த வயர்லெஸ் இருக்குது, டெலிஃபோன் இருக்குது, எல்லாமே இந்த சயின்ஸினுடைய சாதனைகள் எல்லாமே எப்படி காரியம் செய்தோ அதே போல் தான் சுத்த சங்கல்பனுடைய சக்தி, அந்த கஜானா அந்த மாதிரி காரியம் பண்ணுது. நீங்கள் இங்கேருந்து லண்டனில் இருந்தால் கூட உங்களுடைய வைப்ரேஷன் நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். இப்படி டிவியில் கேட்குறோம், பார்க்குறோம் ஒருத்தவங்களை, அப்புறம் வந்து டெலிஃபோனில் ஒருத்தருடைய குரலை கேட்குறோம், அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா? நம்மளுடைய சுத்த சங்கல்பனுடைய சக்தியினுடைய சேமிப்பு நிறைய இருக்கும் பட்சத்தில் தெளிவாக இன்னொருத்தருடைய வைப்ரேஷன் நமக்கு கேட்ச் ஆகும். அதனால் எவ்வளோ சாதனங்கள் வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை விட தெளிவாக கிளியராக உங்களுடைய ஏகாகிரத மன ஒருநிலையினுடைய சக்தி மற்றும் கேட்சிங் பவர் இதை விட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சயின்ஸ் சாதனத்தை விட அதிகமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது பாபா சொல்கிறாங்க. இந்த ஆதாரம் எல்லாமே அழிய போகுது. ஏன்னா நம்ம பார்த்தா இருக்கிறவே இது மின்சாரத்தினால ஓடக்கூடியது. லைட்ஸ் தான் இதுக்கு ஆதாரம், இந்த எல்லா சாதனமும். அதனால் என்னெல்லாம் சுகம் கொடுக்கக்கூடிய சாதனம், ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், காரு கூட டீசல். ஆனால் மீதி எல்லாமே இப்போ காரு கூட லைட்டை பேஸ் பண்ணி வந்துருச்சு, பேட்ரி. அதனால் எல்லாமே அந்த கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது, லைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆதாரமே அதுதான். அது இல்லைன்னா அவ்வளோதான், அது ஒரு சும்மா ஒரு டம்மி பீஸு. அந்த லைட் இவ்வளோ வேலை செய்யுதே பாபா சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஆன்மீக லைட், ஆத்ம லைட் காரியம் செய்ய முடியாதா என்ன? அதனால்
பக்கத்தில் இருந்துக்க வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி, பாபா சொல்கிறாங்க தூரத்தில் எங்கேயாவது இருக்கக்கூடிய வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி, அதை கேட்ச் பண்ண முடியும். மனசு புத்தியும் ஏகாகிரதவனுடைய சக்தி தான் ரொம்ப முக்கியம். மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி. மனசும் புத்தியும் ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே கேட்சிங் பவர் ஈஸியாக இருக்கும். இதனால நிறைய அனுபவங்கள் ஏற்படும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் நினச்சிங்க சுயநலம் இல்லாமல், நீங்கள் சுத்தமான எண்ணம், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் சுய இச்சையோட ஒரு எண்ணங்களை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒருத்தர் மேலே சுபாவனை வச்சிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கிளியராக அனுபவம் ஆகும் மற்றவங்களுக்கு. அதனால் பாபா சொல்கிறாங்க, சைலன்ஸினுடைய சக்திக்கு முன்னாடி இந்த சயின்ஸினுடைய சக்தி தலை வணங்கும். இப்போ கூட சயின்டிஸ்டெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த சயின்ஸில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, அது வந்துருச்சுனாவே இது 100% ஃபுல் ஆயிரும். என்ன மிஸ்ஸிங்னு அவங்களுக்கு தெரியல, புரியலை. பாபா மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறாரு. கடைசி நேரத்தில் இந்த கடைசி எந்த ஒரு சாதனமும் இல்லாத நேரத்தில் இந்த சக்தி தான் உங்களுக்கு காரியத்தில் யூஸ் ஆகும், நிறைய சேவை பண்ணும் இந்த சங்கல்பத்தினுடைய சக்தி. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த சங்கல்ப சக்தியினுடைய மேலே இன்னும் ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க. அது என்ன பண்ணும், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சங்கல்பத்தை அதை சேமிப்பு செய்யணும். அந்த சேமிப்பு தான் உங்களுக்கு வேலைக்கு உதவும், காரியத்தில் யூஸ் ஆகும். இந்த சங்கல்ப சக்தியின் மூலமாக தான் நம்ம இந்த ஞானம் யோகத்தை பிரயோகம் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். சயின்ஸினுடைய சாதனத்தினுடைய மகத்துவம் என்ன பாபா சொல்கிறாங்க, ஏன்னா அது பிரயோகத்தில் வருது, ப்ராக்டிக்கலில் வருதில்ல, அப்ளை ஆகுதில்ல, யூஸ் ஆகுதில்ல, சுகம் கொடுக்குதில்ல. அதே போல் நம்மளுடைய சங்கல்பத்தினுடைய சக்தி கூட பிரயோகத்தில் வரணும், ப்ராக்டிக்கலில் வரணும், சுகம் கொடுக்கணும், எல்லாமே காரியத்தையும் செய்ய வைக்கணும். அப்போ தான் மக்கள் நம்புவாங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த சைலன்ஸ் சக்தியினுடைய அதை ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுறதுக்காக ஏகாகிரதாவுடைய சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏகாகிரதா மன ஒருநிலை, கான்சன்ட்ரேஷன் பவர், மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி. இதுக்கும் ஆதாரம், இந்த மன ஒருநிலைப்படுறதுக்கு கூட முக்கியமான ஆதாரம் என்னது, மனசினுடைய கண்ட்ரோலிங் பவர். இதன் மூலமாகத்தான் மனசினுடைய பலம் அதிகமாகுது. மன பலத்துக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல் அதிகம். ரித்தி சித்தி பண்ணுறாங்களா மந்திர தந்திரம், அவங்க கூட மனோபலம் தான், அந்த மைண்ட் பவர். அதன் மூலமாகத்தான் அவங்க எல்லா காரியமும் செய்கிறாங்க. எல்லைக்குட்பட்ட மேஜிக்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, மைண்ட் பவர், மனத்தினுடைய சக்தி. அவங்க ரித்தி சித்தி மூலமாக பண்ணுவாங்க. நீங்கள் ரித்தி சித்தி மூலம் இல்லை, விதிபூர்வமாக ஒரு மேஜிக் பண்ணி காட்டணும். அதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஒருத்தரை பற்றி, ஒருத்தருக்காக நன்மைக்கான எண்ணத்தை கொண்டு வந்தீங்க, அங்கே நடந்துருச்சு, அவங்க நன்மை அடைஞ்சிட்டாங்க உடனே ஒரு செகண்டில். அதனால் ஆத்மாக்களுக்காக இந்த வரதானம், அதாவது இந்த எண்ணம் எண்ணத்தினுடைய சக்தி ஒரு வரதானமாக மாறிடணும். அதனால் அதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க, எனக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலிங் பவர் இருக்கா. எப்படி சயின்ஸினுடைய சாதனங்கள் சுவிட்ச் ஆதாரமாக இருக்குல்ல, சுவிட்ச் ஆன் பண்ணால் வரும், வேலை செய்யும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அது வேலை செய்யாது, நின்றோம். அதே போல் நம்மளுடைய மனசை நான் எங்கே இருக்கணும், எந்த நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல அவ்வளோ நேரம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ மாவீரன் நெப்போலியனை பற்றி சொல்கிறாங்கல்ல, அவருடைய மனசு எவ்வளோ கண்ட்ரோலில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை குதிரையில் போயிட்டு இருந்திருக்காரு. குதிரையில் ட்ராவல், அப்போ அவ்வளோ வாகனங்கள் வரல, குதிரையில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போதே அவர் தூங்கிடுவாராம். அந்த குதிரை அவரை கொண்டு சேர்த்துருமாம், எங்கே சேர்க்கணுமோ. அது ஒரு குதிரையில் ஒருத்தர் தூங்க முடியுமா என்ன? ஆனாலும் குதிரையில் தூங்கியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும், எப்போ என்ன செய்யணும் நான் நினைக்கிறேனோ அதை நான் கண்டிப்பாக அங்கே செய்வேன், அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அப்படின்றாரு. அந்த மாதிரி அவருடைய மனசு கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஆனால் பாப்தாதாவுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த சங்கல்ப சக்தியை சேமிப்பு பண்ணுறதுல, வீணாக்காமல் இருக்கிறதுல அட்டென்ஷன் கம்மியாக இருக்குது. சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க அந்த சங்கல்ப சக்தியை. அவ்வளோ சக்தி, எவ்வளோ உயர்ந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. அதனால் எவ்வளோ அட்டென்ஷன் வைக்கணுமோ அவ்வளோ அட்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறார். இந்த எண்ணத்தினுடைய சக்தியின் மூலமாக தான் நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய கர்மம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. எண்ணங்களை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வார்த்தைகளை சரி பண்ண முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கர்மத்தையும் சரி பண்ண முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் இது ஆதாரமாக இருந்தனால எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் தானாகவே கண்ட்ரோல் ஆகிடும். இன்றைக்கி நான் என் திருஷ்டியை மாற்றணும், இன்றைக்கி என்னுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும், இன்றைக்கி என்னுடைய விருத்தியை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சங்கல்ப சக்தி பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தானாகவே எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும்.
எந்த ஒரு முயற்சியும் அங்கே தேவையில்லை. அப்போ புரிஞ்சுதான் பாபா கேட்குறாரு, சங்கல்ப சக்தியினுடைய மகத்துவம் புரிந்ததா, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சக்தி அப்படிங்கிறது புரிஞ்சுதா. அதனால் 2வது பாயிண்ட் மகத்துவம், நினைவு என்றால் மகத்துவம், அந்த பாயிண்ட் இப்போ வருது. சங்கல்ப சக்தியினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த பட்டியெல்லாம் எதுக்கு பண்ண வைக்கிறோம், இது ஒரு பழக்கமாக மாறிடணும், எதிர்காலத்தில் இது ஒரு அட்டென்ஷனாக ஆகி அது அழியாததாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பட்டியெல்லாம் பண்ணுறோம். அப்போ புரிஞ்சுதான் இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு. உங்களுக்கு பாபா உயர்ந்த கஜானா கொடுத்துருக்குறாரு. சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய கஜானா, சுப பாவனையினுடைய கஜானா, சுப காமனையினுடைய கஜானா எல்லாருக்கும் பாபா கொடுத்துட்டாரு. ஆனால் சேமிக்கிறது நம்பர் வாராக இருக்காங்க. கூடவே 3வது பாயிண்ட் பிரயோகம், பிரயோகப்படுத்துறதுல கூட நம்பர் வாராக இருக்காங்க. பிரயோகம் அப்படின்னா ப்ராக்டிக்கலில் கொண்டு வர்றது. அதில் எப்போ நீங்கள் சுப பாவனை சுப காமனையை பிரயோகத்தில் கொண்டு வர்றீங்களோ அப்போ தான் சித்தி அனுபவம் ஆகும், வெற்றி. விதிப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வெற்றி. உங்களுடைய சங்கல்பத்தினுடைய சக்தி அவ்வளோ மகானாக மாறிடும் ஒரு கட்டத்தில். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ வாய் மூலமாக நம்ம ஞானம் கொடுக்குறோம், அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. அப்புறம் நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், பொருட்களை யூஸ் பண்ணுறோம், நம்ம குழப்பத்துலேயும் வர்றோம், டயர்டும் ஆகிறோம். ஆனால் சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய சேவையில் இந்த எல்லா விஷயங்களும் இல்லாமல் போயிடும். அதனால் அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறது பாபா. சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய சக்தியை யூஸ் பண்ணி அந்த சேவை செய்யக்கூடிய அந்த பயிற்சியை இல்லைன்னா அந்த ஒரு அப்ளைமெண்ட்டை அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது. சங்கல்ப சக்தியை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்களோ அவ்வளோ பிரத்யக்ஷத்தா டக்குன்னு சீக்கிரமாக பிரத்யக்ஷத்தா ஏற்படும், பாபா வெளிப்படுவார். அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ 62 63 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டைமில் எத்தனை ஆத்மாக்களை உருவாக்கியிருக்கீங்க? 9 லட்சம் கூட இன்னும் உருவாக்கலை. சத்தியத்துக்கு தேவையான ஆத்மாக்களை கூட இன்னும் தயார் பண்ணல. சத்திய ஆரம்பத்தில் கூடிய ஆத்மாக்களை கூட இன்னும் தயார் பண்ணல. ஆனால் இன்னும் முழு உலகத்துக்கும் மெசேஜ் கொடுக்கல. இன்னும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. பகவான் நம்மளுடைய டீச்சராக இருக்கிறாரு. பகவான் இந்த காரியத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் தான் செய்பவர் செய்விப்பவர், எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகலை மக்கள் மத்தியில். இந்த பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் அதை செய்வச்சிட்டு இருக்கிறது யாரு? அவர் மறைஞ்சிருக்காரு, அவர் வெளியே தெரியல. பாபா சக்தி சே ஹர் ஏகை புத்திக்கோ பரிவர்த்தன் கர் சக்தி. அதனால சங்கல்ப சக்தியின் ஆதாரத்தில் ஒவ்வொருத்தருடைய புத்தியை நீங்கள் மாற்ற முடியும். அதனால் பாபா மீண்டும் மீண்டும் அட்டென்ஷன் கொடுக்குறாரு. அவங்க ஆஹா பிரபு அப்படின்னு நினச்சி பாபா வெளிப்பட்டாலும் சரி, இல்லை தந்தையே வந்து விட்டீர்களே அப்படின்ட்டு பிரத்யக்ஷம் ஆனாலும் சரி, மறுபடியும் அட்டென்ஷன் பாபா கொடுக்குறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்துங்க, சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்துங்க, சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்துங்க. உலகத்தில் உள்ள மாதாஸ் ஊர்கதை உலக கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, மாதாஸ்கள் ஆன்மீக சம்பாஷணை பண்ணுறாங்க. ஏன் அப்படி மாதாஸை பற்றி இன்றைக்கி சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி உமன்ஸ் விங்ஸ் வந்திருந்தாங்க. உமன்ஸ் விங்ஸ்னால் மாதாஸ் தானே இருக்காங்க. அதனால் மாதாஸ் நிறைய இருந்தாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இன்று உங்களுடைய நாள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் மாதாஸும் முன்னாடி இருக்காங்க. இப்போ ஹாலில் 3 பாயிண்ட் பார்த்தோம். ஓம் சாந்தி. நினைவு அப்படின்னா சங்கல்ப சக்தி, 2வது நினைவு அப்படின்னா சங்கல்ப சக்தியின் மகத்துவம், 3வது நினைவு என்றால் சங்கல்ப சக்தியினுடைய பிரயோகம். அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தார், லூத்தர் பர்பேங்க். அவரை ஃபாதர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. லூத்தர் பர்பேங்க் தோட்டக்கலையின் தந்தையாக கருதப்பட்டார். அவர் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் புது புது கலப்பினத்தை உருவாக்கி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். நிறைய தாவரங்கள், அது மாடுகளுக்கு மனிதனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஏன்னா அவர் இருந்தது பாலைவன பகுதியில் இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய கண்டுபிடிப்பு ரொம்ப அதிகமாக 1908 ஃபேமஸ் ஆனது காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அவர் இருந்த பாலைவனத்தில் கள்ளி செடியெல்லாம் நிறைய இருக்கும்ல, அது முள் இருந்தது. ஆனால் அவர் முள் இல்லாத கள்ளி செடிகளை உருவாக்குனார். அப்போ மாடுகள் சாப்பிடும், இல்லை ஒட்டகங்கள் சாப்பிடும், மனிதர்களும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் காக்டஸ் அப்படிங்கிறாங்க, கள்ளிச்செடி. அது எப்படி உருவாக்குனார் அப்படின்ட்டு நம்மளுடைய வேளாண் முறை, அந்த வேளாண் அப்படிங்கிற வேளாண்மையினுடைய ஒரு புத்தகம் இருக்குல்ல, பாபா குழந்தைங்க பிகேஸில்,
அதில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் வந்து அது பேசுவாராமா அந்த செடிகள் கூட பேசி, நீங்கள் வந்து பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு தானே முள்ளை கொண்டு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்கள் வந்து முள் இல்லாமல் வாங்க, நான் உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை தீண்ட விட மாட்டேன் அப்படின்னு அவர் பேசி என் சங்கல்ப சக்தியை மூலமாக அந்த காக்டஸ் அப்படிங்கிற அந்த கள்ளிச்செடி, முள்ளாலான கள்ளிச்செடி இருக்கும்ல, நிறைய கள்ளிச்செடினா நிறைய வகை இருக்குது. இது முள்ளாக இருக்குமே ஊர்லலாம் கிராமத்தில், அது முள் இல்லாமலே வந்துதாம்மா. ஈஸியாக மாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா மாடு வாயை குத்திடும்ல, ஒட்டகத்துக்கு குத்தாது ஒன்றாகாது, ஆனால் மாடுகளுக்கு குத்தும், ஆடுகளுக்கு. அந்த மாதிரி முள் இல்லாமலே வர வச்சாராமா, கண்டுபிடிச்சார், அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த ஒரு சாதனை, அது ஒரு சாதனையாக கருதப்படுது. ஸ்பைன்லெஸ் கேக்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷத்தை விட அதிகம்னு நினைக்கிறேன் அந்த கேக்டஸ் மரத்துக்கு பக்கத்துலேயே இருந்தார், கூடவே இருந்தார். என்னுடைய அன்பான கேக்டஸ்ஸே, நீ வந்து முள் இல்லாமல் வளர மாட்டியா? முள் உனக்கு வேணுமா? எனக்கு நான் ஆசைப்பட்றேன், நீ முள் இல்லாமலே வெளியே வந்துடு, முள் இல்லாமல் உன்னுடைய சுரூபத்தை வெளிப்படுத்து. அந்த மரத்துக்கு வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருந்தார். அந்த மரம் கூட பேசிகிட்டே இருந்தார். இது வந்து அந்த மனிதனுடைய மிக உயர்ந்த ஒரு கனெக்ஷன், மனிதனுக்கும் அந்த வனஸ்பதிக்குமான இயற்கைக்குமான ஒரு கான்வர்சேஷனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்னாச்சு, சங்கல்ப சக்தியானது மிக உயர்ந்த ஒரு அதிசயத்தை செஞ்சு காட்டிடுச்சு. அதனால் அவர் தாவரங்களின் மேஜிக் மேன் அப்படின்னு அவருக்கு பட்டம் இருக்குது. ஆட்டோகிராபி ஆஃப் யோகி அப்படின்ட்டு அன்றைக்கி யோகானந்தருடைய புத்தகத்தினுடைய ஒரு இதை பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து ஃபாரின் போயிருந்தார். ஃபாரின் போயிருந்த போது இவரை மீட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பர்பாங்கை அவர் பற்றி எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில். சாப்டர் 38 அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தும் கூட அந்த பர்பாங்கிறவர் சுவாமி யோகானந்தா அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு. அவ்வளோ உயர்ந்த நிலையாக இருந்தால் கூட அந்த கள்ளிச்செடி மாதிரி, அந்த கேக்டஸ் மாதிரி ரொம்ப பணிவாக இருந்தார். அவருக்கு வந்து எந்த ஒரு அபிமானமும் இல்லை, எந்த ஒரு அகங்காரமும் இல்லை. ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. ஆனால் எதுவுமே இல்லை. அவர் எந்த மாதிரியான இடத்துல இருந்தார், அவருடைய வீடை பார்த்தீங்க, ஒருவேளை அவருடைய பணம் செல்வம் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தா ஒன்றுமே தெரியல. இவர் இவ்வளோ ஃபேமஸான ஆளுன்னு இங்கே தெரியவே இல்லை. பிச்சைக்கார மாதிரி இருக்கார். ரொம்ப குறைந்த வசதிகள் தான் அவருக்கு இருந்தது, குறைந்த பொருட்களோடு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அதனால் இன்னைக்கு முதல் ஹோம்ஒர்க் என்ன, ஒரு எண்ணத்தினுடைய சங்கல்பத்தினுடைய விசன் போர்டு உருவாக்கணும். அதில் உங்களுடைய சங்கல்பம் எல்லாம் எழுதணும், உங்களுடைய எல்லா சங்கல்பத்தையும் எழுதணும். அதாவது எண்ணங்களுடைய விசன் போர்டு, அது ஏற்கனவே பண்ணியாச்சு, குரூப்பில் அனுப்பியாச்சு எல்லாத்துக்கும். அதில் எழுதுங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான சங்கல்பம் என்ன. எப்படி அன்றைக்கி சதீஷ் பாய் அன்றைக்கி கிளாஸில் சொன்னார், இங்கிலீஷ் கிளாஸ் பற்றி போயிட்டுருக்கல, ராவணனுக்கு 10 தலை இருக்குது, ஆனால் அதில் ஒரு தலை ரொம்ப பெருசாக இருக்கும். நான் வந்து அந்த 10 தலையில் அந்த பெரிய தலைக்கு மேலே ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும். மீதியெல்லாம் சின்ன சின்ன தலை தான். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான பலவீனம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க அந்த விசேஷமான பலவீனத்தின் மீது விசேஷமாக வேலை செய்யணும், ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சங்கல்ப விசன் போர்டு அப்படின்ட்டு அதை ஒரு க்ரியேட் பண்ணி அதில் எழுதணும். அதனால் இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு. ரெண்டாவது சங்கல்ப சக்தியின் மகத்துவம், இல்லை 2வது பாயிண்ட்டு. அதுக்காக ஒரு பிரமிடு உருவாக்குங்க, ப்ரையாரிட்டி பிரமிடு அதுக்கு பேர். ஒரு பிரமிடு வரைஞ்சாச்சு. என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது, மகத்துவபூர்வமானது என்ன, அந்த பிரமிடுக்குள்ளே 5 எழுதணும். 1 2 3 4 லைன் உள்ளே வந்துச்சா, அப்போ 5 கட்டம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டாப்பில் என்ன எழுதணும், செகண்டில் என்ன, தேர்டில் என்ன, ஃபோர்த்தில் என்ன, ஃபிஃப்த்தில் என்ன அப்படின்னு எழுதுங்க. இந்த 5 விஷயம் உங்களுடைய ப்ரையாரிட்டி பிரமிடில் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படிங்கிறத எழுதணும். அதில் வந்து சிலருக்கு வந்து ஹெல்த்தாக இருக்கலாம், சிலருக்கு வந்து மெடிடேஷனாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் எது இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா நான் எதுக்கு கொடுத்துட்ருக்குறேன். 3வது யோகம் என்றால், தியானம் என்றால், நினைவு என்றால் பிரயோகம், ப்ராக்டிக்கல் அப்ளை. அதனால் இன்றைக்கி 3 விதமான ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதாவது சாப்பிடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து சாப்பிட்ணும், அலர்ட்டாக இருந்து சாப்பிட்ணும். முழுமை கான்சியஸ்னஸில் அவேர்னஸில் சாப்பிட்ணும். மயக்க நிலையில் சாப்பிடக்கூடாது, சுயநினைவில் இருந்து சாப்பிட்ணும். நோ கம்ப்ளைண்ட் சேலஞ்ச். ரெண்டாவது, இன்றைக்கி ஃபுல் டே நம்மளுடைய வாயிலிருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டினுடைய வார்த்தைகளும் வரக்கூடாது. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எதுவுமே சரியில்லை, யாருமே சரியில்லை, என்ன அப்படின்ற மாதிரி வார்த்தை புலம்பலெல்லாம் இன்றைக்கி வரக்கூடாது. ஓகே, இப்படி இல்லாமல் இப்படி இருந்திருக்கலாம், காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் கம்ப்ளைண்ட். இன்றைக்கி பரோட்டா பண்ணாங்க, கொஞ்சம் வேக வச்சுருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஊற வச்சுருக்கலாம், இல்லை குருமா பண்ணாங்க, சால்னா பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எது வச்சாலும் கம்ப்ளைண்ட். தேவாமிர்தத்தை கொடுத்தா கூட அதில் உப்பு இல்லை, அதில் காரம் இல்லை, டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம மக்கள். அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய உலகம் இது. கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நமக்கு மனசு சாந்தம் அடையாது. அதனால் இந்த ஒரு ப்ராக்டிஸ். ரெண்டாவது, அடுத்தது மூணாவது ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 மணி நேரம் சைலன்ஸாக இருக்கணும். நீ ஃபுல் டே இன்றைக்கி 24 மணி நேரம் இருக்க போது 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் சைலன்ஸ், முழுமையான மௌனம். சைக்கியெல்லாம் காட்டக்கூடாது, கண்ணும் காட்டக்கூடாது. அதனால் இந்த 3 காரியங்கள். நீ ஓம் சாந்தி. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நிலைகள். பூட்டு திறந்தது, வானம் திறந்தது, ஆன்மாவுக்கு விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. Shiva Shiva Baba. Shiva 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 Baba. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைவு. இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலும். Shanti. Om Shiva 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 Baba.